சார் அந்த பேச்சை கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அவர் மேலே ஒரு தனி மரியாதையே வந்துருச்சு. எனக்கு தளபதியை பிடிக்கும், என் பையனுக்கு தளபதியை ரொம்ப பிடிக்கும். அந்த அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி ஓகே அவர் இல்லை தளபதியாவது அவருடைய இடத்த நிரப்புவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க சார்? கண்டிப்பாக அவருக்கு தான் எங்கள் எல்லாத்தையும் ஓட்டம். ஏன்னா எங்கள் அண்ணன் சொல்லி எங்கள் கேப்டன் சொல்லியிருக்காரு அவர் தம்பின்ட்டு, அப்புறம் நாங்கள் சும்மா விட்டுருவோமா? 2 பேரும் ஒன்றா படத்தில் ஒன்றா அண்ணனா நடிச்சிருக்காங்க. விஜயகாந்த் வந்து விஜய் வீட்டில் எங்கள் தலைவர் வந்து விஜய் வீட்டோட நெருங்கிய உறவினர் மாதிரி இருந்தவர். விஜய் வந்து எங்கள் தலைவர் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாப்புல. இன்னைக்கு விஜய்க்கு வந்து புது வாழ்வு கொடுத்ததே எங்கள் தலைவர் தான். அதில் யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவர் படமே இல்லாத பொழுது அவருக்கு படத்தை நடிக்க வச்சு தூக்கி விட்டதே எங்கள் தலைவர் தான் விஜயை. இன்னைக்கு விஜய் பெரிய ஆளாக இருக்கலாம், அவர் கட்சி ஆரம்பிக்கலாம், ஆனால் அன்னைக்கு தூக்கி விட்டது எங்கள் தலைவர் தான். அதனால் அவர் அண்ணன் சொல்கிறதுல எந்த ஒரு இதுவுமே மாற்றமே இல்லை. கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவர் எங்கள் தலைவரோட சேர்ந்தா நிச்சயமாக அவர் வெற்றி அடைவார். எங்கள் தலைவர் இருந்தால் நாங்கள் எப்படி சப்போர்ட், அதே மாதிரி எங்கள் அண்ணியும் எங்கள் தம்பிங்களும் யாருக்கு எங்களை கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க நல்லவங்களோட தான் போவாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக எங்கள் அண்ணி சொல்கிற இடத்துக்கு நாங்கள் போவோம். அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே நாங்கள் போய் நிற்போம் அந்த இடத்துல. விஜய் வந்து தம்பி, அண்ணன் வந்து அண்ணன், விஜயகாந்த் வந்து அண்ணன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அது 100% உண்மை. விஜயகாந்த் அண்ணன் இருந்திருந்தா என் தம்பி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பார். அந்த பேட்டியை நான் பார்த்தேன். புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே. என் தம்பி வந்தா எல்லாத்தையும் நான் செய்யாததை என் தம்பி செய்வான். வரட்டுமா? விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.